ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளைன் ரவா தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து பேச்சுலர் ரவா கிச்சடின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடுகு சீரகம் வந்து கடலைப்பருப்பு வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட் பண்ணி பச்சை மிளகா இந்த அளவுக்கு கட் பண்ணி தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வந்து அதே இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நல்லா வந்து குக் வந்து போட்டுக்கோங்க. சீரகம் வந்து வரைந்தோம். ஸோ நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கணும். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொச்சிக்கறி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்லா கொச்சிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்து வச்சு ரவை வந்து அதில் வந்து கொச்சி இருக்குது. கொச்சி டைமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவை வந்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பட்டு நம்ம வந்து நல்லா வந்து உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொச்சிட்டு நல்லா வந்து வெந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் நல்லா வெந்துடும். ஸோ பெஞ்ச் லெவலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். பார்த்திங்கன்னா பேச்சுலர் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ ஹெல்தி கூட. ஸோ 8 கிளாஸில் இருக்கிறவங்க டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை. என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பருப்பு தக்காளி பூண்டு போட்டு நம்ம பார்த்திங்கன்னா வேக வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து லைட்டாக வந்து காஞ்சிடலாம். சிம்பிளான முறையில் வந்து நம்ம இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐயன் காசெல்லாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டைல் தான் இது. சூப்பராக இருக்கும். இது வந்து ரைஸுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பாப்பா தேவன் இல்லையா? ஆயில் இருக்குது. நம்ம இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் நல்லா வந்து கொதிக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஸோ பெருங்காயம் வந்து போட்டுக்கலாம். வந்து தேவையான அளவுக்கு வந்து கல் கொண்டு போட்டு நல்லா வதங்கணும். வதங்கிட்டு பக்கத்தில் வந்து முருங்கை வந்து நிறைய அந்த மேலே தூளை எடுத்துக்காதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முருங்கை கத்திரிக்காய் வதங்கட்டும். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இல்லை பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிக்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொச்சி நிறுத்து கொதிக்கிட்டு நல்லா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொச்சி நிறுத்து இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ இது வந்து கொட்டிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3-4 விசில் வந்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இது விசில் போட்டு வச்சுக்கோனாக்கா ஒரு 3 விசில் வந்துட்டு நமக்கு வந்து பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து கொச்சின் இருக்குது. ஸோ விசிலெல்லாம் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா உப்பு பத்தலைன்னா இந்த சைடில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து சாம்பார் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வந்து நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவரைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஈஸியான விதத்தில் வந்து செய்ய. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, போட்டு தட்டி போட்டு தான் செய்ய போகிறோம். ஆயில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் போட்டு நல்லா வந்து காய்ச்சோம். வந்து நல்லா காய்ச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து போட்டுட்டோம். பூண்டு வந்து போடலாம். நல்லா வந்து பறந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்கோ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு ஸோ வதங்க உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா வதங்கிட்டீங்கன்னா மிளகாய் பொடி இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு வதங்கி பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே போட்டு பக்கத்தில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுலாம். விட்டு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் வந்து ரெடி. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து அந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காய் பொரியல் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லிக்விட் இருக்குது இல்லையா? வேணும் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரையாகவும் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரைஸ் தான் வந்து சைட் டிஷ்ஷாக செஞ்சிருக்கேன். வேணும் அந்த குழம்பு வேணா கூட நான் கொஞ்சம் குழம்பு வந்து எடுத்து வச்சிருவேன். பிகாஸ் என் பொண்ணுக்கு வந்து அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லைனா அப்படியே கூட வச்சிடலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து இறக்கி போகிறேன். சூப்பராக இருக்கும் இதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹோம்மேட் பாப்பட் முருங்கை கத்திரிக்காய் சாம்பார் அவரைக்காய் பொரியல் ரைஸு செய்தான் இன்னைக்கு லஞ்ச் பார்த்திங்கன்னா பாருங்கள் சலசலாம் வந்து கொச்சி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரை வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு ரசம் சாதத்துக்கு அண்ட் தென் பருப்பு சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னோட ஸ்டைலில் வந்து நான் வந்து செய்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் போட்டோம். ஆயில் நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காயணும். காஞ்சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுது. ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காஞ்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைட்டாக வந்து ஆனியன் கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்னஸ் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. பூண்டு வந்து போட்டு இது நல்லா வந்து வதங்கிட்டு அந்த பச்சை வாசம் போடுறது நல்லா வந்து வதங்கிட்டோம். இப்போ சீக்கிரம் வதங்கினா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு வந்து போட்டு இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பியூரி வந்து
ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சிட்டு மசிச்சுட்டு ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். அப்புறமா தான் போடணும். அது வந்து போட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். வாழைக்காய் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு ஸோ இந்த ஸ்டைலில் வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து மிளகா பொடி ஆட் பண்ணுறோம்னாக்கா அது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காய் வந்து இது வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து இது மாதிரி வந்து வதக்கிட்டுக்கோங்க. மேலே வந்து சேர்த்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வதக்கி இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து அது கொச்சி இல்லையா தண்ணி வந்து கரெக்டாக வந்து சரி போகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து அந்த ஃப்ரை வந்து நல்லா ஆயிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வதங்கணும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இது போட்டு நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப லிக்விடாக நல்லா இருக்காது. ட்ரையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ லிக்விடாக நம்ம வந்து குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து சூப்பராக அதுமாதிரி நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான எண்ணெயான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ